إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நாட்டிலே இந்த கண்ணிய மிகுந்த இரவுகளில் ஒரு இரவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நாடினால் இருக்கக்கூடிய இந்த இரவில் அல்லாஹ் எப்படி என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று எம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ்வை அறிய முடியுமோ, எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அறிய முடியுமோ, எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள முடியுமோ, எந்த ஒன்றை கொண்டு தெரிந்து கொண்டதை செயல்படுத்த முடியுமோ, எந்த ஒன்றை கொண்டு இந்த உலக வாழ்வில் நாம் வாழும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய அருளோடு அல்லாஹ்வுடைய அன்போடு வாழ முடியுமோ, எந்த ஒன்றை கொண்டு உலக வாழ்வில் நாம் மரணிக்கும் பொழுது நம்முடைய இறுதி தருவாயிலே நாம் பேசக்கூடிய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தை அமையுமோ, எந்த ஒன்றை கொண்டு கபரிலே மலக்குகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலை சொல்ல முடியுமோ, எந்த ஒன்றை கொண்டு நாளை மறுமையில் நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் வேதனை இல்லாமல் சிரமம் இல்லாமல் நம்முடைய விசாரணையும் நம்முடைய வேதனையும் குறைக்கப்படுமோ, எந்த ஒன்றை கொண்டு சொர்க்கத்தை அடைய முடியுமோ, எந்த ஒன்றை கொண்டு நரகத்திலிருந்து விடுதலையாக முடியுமோ, எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வை இந்த இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற முடியுமோ, அந்த ஒன்றுதான் இல்முத்தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்வி. அந்த கல்வியை நோக்கிதான், அந்த இல்முடைய பாதையை நோக்கிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூமின்களை செல்லுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பாதையில், அந்த இல்முடைய பாதையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதையில் வழிகாட்டினார்களோ, அந்த பாதையில் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் பயணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், வ இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னா. நபி யாக்கூப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த இல்மை அறிந்தவராக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இல்மை உடையவராக இருந்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யாக்கூபை அறிமுகப்படுத்துகிறார்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். வகதாலிக யஜ்தபீக ரப்புக் வயுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ். அல்லாஹ் நபி யூசுஃபுக்கு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கனவுடைய விளக்கங்களுடைய கல்வியை அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யூசுஃபை அறிமுகப்படுத்துகிறான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. அல்லாஹ் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை வழங்கினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்ம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை. இந்த இல்முதான் எம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய மனோ இச்சைகளை விட்டு எம்மை பாதுகாக்கக்கூடியது. உள்ளத்திலே இருக்கக்கூடிய மனோ இச்சைகளுடைய நோய்களை விட்டு, ஆசாபாசங்களை விட்டு எம்மை பாதுகாக்கக்கூடியது. இந்த இல்முதான் நூர், வெளிச்சம், எம்முடைய சிந்தனைக்கு வெளிச்சம், எம்முடைய இதயத்திற்கு வெளிச்சம், எம்முடைய பார்வைக்கு வெளிச்சம், நாம் நடந்து செல்லக்கூடிய பாதைக்கு வெளிச்சம். இந்த இல்மை கொண்டுதான் அல்லாஹ்வை ஒரு அடியான் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹுடைய பாதையில் ஒரு அடியான் நடக்க முடியும். அல்லாஹுடைய பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு அடியான் சொர்க்கத்தை நோக்கி தங்களுடைய எட்டுகளை எடுத்து வைக்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் இந்த இல்மை தேடுவதற்கென்று இந்த மார்க்கத்திலே சில வழிமுறைகள் இருக்கிறது. இந்த இல்மை தேடுவதற்கு அல்லாஹுடைய தீனிலே சில அறிவுரைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களிலும் நமக்கு இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த இல்மை தேடுவது, இந்த அல்லாஹுடைய மார்க்க கல்வியை தேடுவது, இந்த அறிவின் ஒளியிலே பயணிப்பது இந்த சமூகத்திற்கு இன்று சிரமமாக இருக்கிறது. இந்த சமூகத்திற்கு இன்று கஷ்டமாக இருக்கிறது. எந்த இல்மு உயர்த்தப்பட்டுவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, எந்த இல்மு உயர்த்தப்பட்டால் இந்த உலகத்திலே அறியாமை மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த எடுக்கப்படக்கூடிய இல்மை பற்றிய கவலை, பயம், அச்சம் யாருடைய உள்ளத்திலும் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ, மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று அய்யுர்ஃபஅல் இல்ம், இல்ம் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். வயதுஹரல் ஜஹல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அறியாமையை அல்லாஹ் பரப்பி விடுவான். அறியாமை தான் மிஞ்சி இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய இந்த இல்ம், இந்த கல்வி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய இந்த இல்ம் இந்த உலகத்துடைய இல்ம் அல்ல. இந்த உலகத்திலே படிக்கக்கூடிய, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய கல்விகள் எடுக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கல்விகள் வளர்ந்து கொண்டிருக்கும், நாளுக்கு நாள் வளரும். அதை நோக்கிதான் மனிதன் சென்று கொண்டே இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய வெளிப்படையான ஞானத்தை தான், கல்வியை தான் அறிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார், அந்த மூமின்களுக்கும் அந்த மூமின்களை பின்பற்றக்கூடிய மக்களையும் தவிர மற்ற எல்லோரும் எதை அறிந்திருக்கிறார்கள்? இந்த உலக வாழ்க்கையுடைய வெளிப்படையான கல்வியைத்தான், வெளிப்படையான ஞானத்தை தான் அறிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், பலித்தாரக இல்முஹும் ஃபில் ஆখিরা, அவர்களுடைய கல்வி மறுமையை பற்றி குறைவுதான், அதை பற்றி ஆர்வம் இல்லை அவர்களுக்கு, அதை பற்றிய துடிப்பில்லை, அதை அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லை, நோக்கம் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மை தேடாதவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறார். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், மறுமை நெருங்கும் பொழுது இந்த இல்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து விடுவான் என்று. கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த இல்மை தேடுவது, மன் ஸலக தரீகன் பிகைரி தலீலின் ضل, யார் இந்த இல்மை ஆதாரங்கள் இல்லாமல் தேடுகிறானோ அவன் வழிகெடுவான், அவன் வழிகெடுவான். மன் ஸலக தரீகன் பிகைரி தலீலின் ضل வமன் தமஸ்ஸக பிகைரில் உஸூலி ஸல், யார் இந்த இல்மை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்துடைய கல்வியை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்த அந்த இல்முடைய கல்வியை, அந்த மார்க்கத்துடைய கல்வியை யார் அடிப்படைகள் இல்லாமல், உசூல் இல்லாமல், அதற்குரிய ஆதாரங்களும் அடிப்படைகளும் இல்லாமல் பிடித்திருக்கிறானோ, வைத்திருக்கிறானோ அவன் நிலை தடுமாறுவான் என்று நம்முடைய முன்னோர்கள் உலமாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதாரங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருளை அகற்றிவிடும்.
அடிப்படைகள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மனோவிச்சைகளை விட்டும், ஃபித்னாக்களை விட்டும், சோதனைகளை விட்டும், குழப்பத்தை விட்டும் எம்மை பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முன்னுரைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இல்ம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதை கற்றுக்கொள்ளுமாறு, இதை அதிகரிக்க பிரார்த்திக்குமாறு கூறிய இந்த இல்ம், இந்த இல்முடைய சிறப்பை, இந்த இல்முடைய கண்ணியத்தை, இந்த இல்முடைய உயர்வை இந்த முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் நம்முடைய நாவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்முடைய நாவுகள் இயற்கையாகவே சுழற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் ஒன்றை அதிகப்படுத்தி கேளுங்கள் என்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கவில்லை, ஒரே ஒன்றை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் இந்த உலகத்துடைய செல்வத்தை அதிகப்படுத்தி தாயா அல்லாஹ் என்று கேட்குமாறு கட்டளையிடவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய வசதி வாய்ப்புகளையும் நிம்மதியையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியான வாழ்வை அதிகப்படுத்தி தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியை இதை அதிகரித்து தாயா அல்லாஹ் என்ற இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான் என்றால் அல்லாஹ் கூறுகிறான், நபியை சொல்லுங்கள் இதை, வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு இந்த மார்க்கத்துடைய கல்வியை, உன்னுடைய கல்வியை, எந்த கல்வியை கொண்டு உன்னை அறிய முடியுமோ, எந்த கல்வியை கொண்டு உன்னுடைய மார்க்கத்தை அறிய முடியுமோ, எந்த கல்வியை கொண்டு உன்னுடைய மார்க்கத்துடைய துறைகளை ஆராய முடியுமோ, அந்த இல்மை அதிகரித்து தாயா அல்லாஹ் இந்த அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது சொன்னார்கள், இந்த உலகத்திலே மிகச் சிறந்த ஒன்று, மிக கண்ணியமான ஒன்று, அதை அதிகரித்து தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான் என்றால், இந்த இல்மை தவிர உலகத்திலே கண்ணியமான ஒன்று, உலகத்திலே சிறப்பான ஒன்று இருந்தால் அதை அதிகரித்து தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கேட்க சொல்லியிருப்பான். ஆனால் இல்மை விட இந்த உலகத்திலே கண்ணியமான ஒன்று இல்லை என்ற காரணத்தால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை, யா அல்லாஹ் எனக்கு இந்த மார்க்கத்துடைய இல்மை அதிகரித்து தாயா அல்லாஹ் என்று கட்டளையிட்டால் இந்த இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துஆவை நாமும் கேட்கிறோம். இந்த துஆவை நம்முடைய இல்மை அதிகரிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நம்முடைய பிள்ளைகளை கேட்க சொல்கிறோம். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எந்த ஒரு அறிவு பொருந்தி கொள்ளும், எந்த ஒரு அறிவு ஏற்றுக்கொள்ளும் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், ஆனால் அதற்குரிய எந்த முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இதை எனக்கு கொடு என்று கேட்கிறோம். ஆனால் அதை நோக்கி நம்முடைய பாதையை அமைத்துக் கொள்ளாமல், அதை நோக்கமாக கொண்டு வாழாமல், அதன் மீது ஆசை கொள்ளாமல், அதன் மீது ஆர்வம் கொள்ளாமல் அதை கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய காரியங்களை எப்படி நமக்கு லேசாக்கி தருவார். ஒருவன் திருமணம் முடிக்கவில்லை, ஆனால் யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு யா அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானா? கண்ணியத்துக்குரியவர்களை அது போன்றுதான் இல்மிற்காக பிரார்த்தனை செய்கிறோம், ஆனால் அந்த இல்மை அடைவதிலே சோர்வுத்தனத்தை காட்டுகிறோம். அந்த இல்மை அடைவதிலே பொடுபோக்கான தன்மையிலே இருக்கிறோம். ஏதோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காசு பணத்தை தேடுவது போன்று இல்மை தேடுவது என்று எண்ணிக்கொண்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இல்மை தேடுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய நோக்கம். இல்மை தேடுவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களுடைய நோக்கம், அவர்களை பின்பற்றுவர்களுடைய நோக்கம், அவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே, இந்த உலக வாழ்விலே எதற்காக தங்களுடைய வாழ்வு முழுவதையும் இந்த இல்மிற்காக அர்ப்பணித்தார்கள். நம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்திலே எதை தேடினார்கள்? இல்மை தவிர. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்திலே எதை தேடினார்கள்? இல்மை தவிர. இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்மை தவிர எதை தேடினார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நோக்கமாக கொண்டு பயணிக்க வேண்டிய பாதை இன்று சோர்வுத்தனத்தால், அசதியால், அல்லது மறதியால், அல்லது பொடுபோக்கு தன்மையால், அல்லது இதுவெல்லாம் இருந்தால் என்ன கிடைக்கப் போகிறது? இன்ஜினியர் படித்தால் உலகத்திலே சிம்மாசனத்திலே வாழலாம், காசு பணத்தை சம்பாதிக்கலாம், கண்ணியமோடு இந்த உலகத்திலே பதவிகளே இருக்கலாம். டாக்டர் படித்தால், PhD படித்தால், MBA படித்தால் உலகத்திலே எதை வேண்டுமானாலும் தேடலாம். ஆனால் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து எதை தேடப் போகிறோம்? காசு கிடைக்குமா? பணம் கிடைக்குமா? இந்த உலகத்திலே அதற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறதா என்றுதான் இந்த முஸ்லிம் சமூகம் கணக்கில் கொண்டு
அல்லாஹ்வை பற்றி அறியாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறியாமல், அல்லாஹ்வுடைய தீனை பற்றி அறியாமல் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களைத்தான் சொல்கிறான், இவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையுடைய வெளிப்படைகள் தான் தெரிகிறது. இந்த உலக வாழ்க்கையுடைய வெளிப்படைகளில் எதை தேடினால் எது கிடைக்கும் என்று நோக்கமாக கொண்டுதான் அவர்கள் பயணிக்கிறார்கள். அதுவே இந்த மார்க்க கல்வியை படித்தால் இவ்வளவு சம்பாதிக்கலாம், டாக்டரை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் என்றால் டாக்டர் படிப்புகளுக்கெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகம் அழைந்து கொண்டிருக்குமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இல்மை தேடுவதற்குரிய காரணங்களை தேட வேண்டும். இந்த இல்ம் யாரிடத்திலே நோக்கம் இல்லையோ, இதை அடைய வேண்டும் என்ற நோக்கம் இல்லையோ, யாரிடத்திலே இதை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் இல்லையோ, யாரிடத்திலே இதை அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் வேகமும் இல்லையோ, அவர்களிடத்தில் இந்த இல்மு வந்தடையாது. இந்த மார்க்கத்துடைய கல்வி, இந்த இல்முடைய கல்வியை சோம்பேறித்தனத்தை கொண்டு பெற முடியாது. இந்த இல்முடைய கல்வியை, இந்த மார்க்கத்துடைய கல்வியை பொடுபோக்கு தன்மையை கொண்டு பெற முடியாது. இந்த மார்க்கத்துடைய கல்வியை, இந்த இல்மு தீனை பாவங்களை கொண்டு, குற்றங்களை கொண்டு, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய தன்மைகளை கொண்டு ஒருவரால் அடைய முடியாது. இந்த இல்மு சுத்தமானது, இந்த இல்மு கண்ணியமானது, இந்த இல்மு உயர்வானது. சுத்தமானவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மை அவர்களுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். இந்த இல்மு கண்ணியமானது. இந்த இல்மு கொடுக்கப்படுபவர்களும் கண்ணியவானாக மாற்றப்படுவார்கள். இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியவான்களுக்கு தான் இந்த இல்மை கொண்டு போய் சேர்ப்பான். இந்த இல்மு உயர்வானது. இதை கற்றவர்களும் உயர்வார்கள். அதன் காரணமாக யாரை உயரத்தில் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த மார்க்கத்துடைய கல்வியை, இந்த இல்முடைய மார்க்கத்துடைய இல்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பட்டியலில் நம்முடைய பெயர்களையும் அல்லாஹ் பதிவு செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, உலமாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். இந்த தீனை யார் தங்களுடைய உள்ளத்தில் சுமக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய கல்வியை, யார் குர்ஆனுடைய கல்வியை, யார் சுன்னாவுடைய கல்வியை, அதை பின்பற்றியவர்கள் நடந்து வந்த கல்வியை யார் தங்களுடைய உள்ளத்திலே சுமக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். யாரை புகழ்ந்தும் தனக்கு புகழை தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லாத, யாரை உயர்த்தியும் தனக்கு உயர்வை தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லாத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை கொண்டு தனக்கு சாட்சி சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஷஹிதல்லாஹ் ஷஹிதல்லாஹ். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். யா அல்லாஹ், எதற்கு சான்று கொடுக்கிறாய்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அன்னஹு லா இலாஹ இல்லாஹு. அவனை தவிர வணங்க தகுதியானவன், வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்று யார் சாட்சி கொடுக்கிறார்? யார் கொடுக்கிறார்கள்? அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் தனக்கு சாட்சி கொடுக்கிறான். தன்னுடைய கலிமாவிற்கு, தௌஹீதுடைய கலிமாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கிறான். நான் சாட்சி சொல்லுகிறேன், லா இலாஹ இல்லாஹு, என்னை தவிர வணங்க தகுதியானவர்கள் யாரும் இல்லை. வல் மலாயிகா, யார்? மலக்குமார்கள் சான்று கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சாட்சிக்கு பிறகு, மலக்குகளுடைய சாட்சிக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருடைய சாட்சியை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிகிறான் தெரியுமா? இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், இந்த மார்க்கத்துடைய இல்மை சுமப்பவர்கள், இந்த தீனுடைய கல்வியை தங்களுடைய உள்ளத்திலே ஏந்தி இருப்பவர்கள், அவர்களும் சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய சாட்சிக்கு பிறகு, மலக்குகளுடைய சாட்சிக்கு பிறகு, அந்த தூய்மையான படைப்புடைய சாட்சிக்கு பிறகு அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் அல்லாஹ் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுடைய சாட்சியை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றால் அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய அந்தஸ்து எவ்வளவு உயரத்தில் இருக்கும் என்பதை கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? இந்த பூமியில் அல்லாஹ்வை அஞ்சி நடுங்குபவர்கள் யார் தெரியுமா? ஹௌஃப், ஹஷியா. இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹஷியா என்றால் ஹௌஃபிலே ஒரு பயப்படக்கூடிய தன்மையில் மிக முக்கியமான தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் ஹஷியா என்று சொல்லப்படும். இந்த ஹஷியா என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய மகத்துவத்தோடு, அல்லாஹ்வுடைய அறிந்த அந்த உள்ளமையோடு, அல்லாஹ்விற்கு கண்ணியத்தோடு, மரியாதையோடு, பாசத்தோடு, நேசத்தோடு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மைக்கு தான், உள்ளத்தால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தன்மைக்கு தான் ஹஷியா என்ற அரபியிலே சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நினைத்தால் அஞ்சி நடுங்குவார்கள்,
அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்தால் அழுவார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்தால் அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வையே நோக்கமாக கொண்டு வாழ்வார்கள். அல்லாஹ்வையே பயந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இந்த பூமியில் இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் இல்மை சுமப்பவர்கள் தான், இந்த மார்க்கத்துடைய தீனுடைய கல்வியை சுமப்பவர்கள் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அடியார்களிலேயே அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலமாக்களுக்கு சான்று கொடுக்கிறான். உலமாக்கள் யார்? அல்லாஹ்வை அறிந்தவர்கள். அல்லாஹ்வை அறிந்தவன் தான் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ்வை அறிந்தவன் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாக கட்டுப்படுவான். அல்லாஹ்வை அறிந்தவன் தான் குர்ஆனின்படி செயல்படுவான். அல்லாஹ்வை அறிந்தவன் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் நடப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான், உலமாக்கள் தான் என்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுபவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், குல் ஹல் யஸ்வில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா? இது உலக கல்வி அறிந்தவனும் அறியாதவனும் சமமா என்று அல்லாஹ் கேட்கிறானா? இல்லை மூமின்களே, அல்லாஹ்வுடைய தீனுடைய கல்வியை அறிந்தவரும் அல்லாஹ்வுடைய தீனுடைய கல்வியை அறியாதவரும் சமமா? சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள், எப்படிப்பட்ட கேள்வியை அல்லாஹ் கேட்கிறார் பாருங்கள். இந்த தீனுடைய இல்மை சுமப்பவரும் இந்த தீனுடைய இல்மை சுமக்காதவருடைய உள்ளமும் சமமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். யா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே யார் இந்த இல்மை சுமக்கினார்களோ அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை நாம் பார்த்திருக்கிறோமா? இவர்களை நாம் கண்டதுண்டா இந்த பூமியில்? ஆனால் எவ்வளவு பெரிய ஏழையான சஹாபி, லா இலாஹ இல்லல்லாஹ், தெருவிலே படுத்திருப்பார்கள் பசியால். சஹாபாக்கள் அல்லது மனிதர்கள் பலர் அபூ ஹுரைராவை மிதித்து செல்வார்கள். பசியால் பட்டினியால் வாடியவர் அபூ ஹுரைரா. இன்று அவருடைய பெயரை உச்சரிக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு என்று கண்ணியத்தோடு. லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ ஹுரைராவுக்கு இந்த கண்ணியம் கிடைத்ததற்குரிய காரணம் என்ன? புகாரியை படித்து பாருங்கள், சஹீஹுல் புகாரியை படித்து பாருங்கள். வரக்கூடிய ஹதீஸ்களில் பெரும்பான்மையான ஹதீஸ்கள் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பு தான், அவர் சுமந்த இல்மு தான் அவரை உச்சத்திலே கொண்டு செல்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் மூமின்களே. இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயது பிள்ளை அவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுது இல்மை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் பொழுதும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதில் தான் இருந்தார்கள், வாலிபராகத்தான் இருந்தார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய இல்மை பற்றி தெரியுமா? சிறு வயதிலே இல்மை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றவர். அஸ்பாபுன் நுஸூல், வஹை எந்த காரணத்திற்காக இறங்கியது, இந்த வசனம் யாருக்காக இறக்கப்பட்டது, இந்த வசனம் எதை நோக்கமாக கொண்டு இறக்கப்பட்டது என்ற முழு விவரத்தை அறிய வேண்டும் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய கருத்தை, அவர்களுடைய கவுலை பார்த்தால் தெரிந்துவிடும். எது அவர்களுக்கு சிறப்பை, எது அவர்களுக்கு உயர்வை கொடுத்தது. இந்த இல்மு கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், நாம் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அவர்கள் நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவர்களா? நாம் அவர்களை பார்த்திருக்கிறோமா? ஏன் அவர்களுடைய பெயர் இன்றளவு உச்சரிக்கப்படுகிறது? ஏன் அவர்களுடைய கூற்றுகளை இன்றளவு மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்த 18 வயதில் மக்களுக்கு தீர்ப்பு செய்யக்கூடிய முஃப்தியாக விளங்கினார் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய கண்ணியம் உள்ளவராக இருந்திருப்பார், எவ்வளவு பெரிய இல்மை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்திருப்பார். அந்த இல்மிற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பகுதிகளை ஒதுக்கி இருப்பார். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மாணவர் இருந்தார், அபு யூசுப் என்ற ஒரு மாணவர் இருந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணியத்தை எப்படி உயர்த்துகிறான் பாருங்கள். அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும், சிறு வயதில் இருந்தார். சிறு வயதில் இருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்து விடுகிறார்கள், அவர் அனாதையாகி விடுகிறார்கள். தாய் மட்டும் ஏழையான குடும்பத்தில் வசிக்கிறார். அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அபு ஹனீஃபாவுடைய அந்த மாணவரை அவருடைய தாய்
எப்போது பார்த்தாலும் வேலைக்கு அனுப்புவார்கள். ஆனால் அபு யூசுப் அவர்களும் வேலையை சீக்கிரமாக முடித்துவிட்டு அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சபையிலே அமர்ந்து இல்மை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். இல்மிலே அவர்களுடைய ஆர்வம் அதிகமானது. வேலையை துறக்க ஆரம்பித்தார்கள். வேலைக்கு செல்கிறோம் என்று கூறிவிட்டு அபு ஹனீஃபாவுடைய சபைக்கு செல்ல ஆரம்பித்தார். தாய் கோபப்பட்டார்கள். நானும் அனாதையாக இருக்கிறேன். ஆனால் இந்த அபு யூசுஃபோ அதை பற்றி கவலைப்படாமல், அதை பற்றி அச்சம் கொள்ளாமல் அபு ஹனீஃபாவோட உட்கார்ந்து இல்மை தேடிக்கொண்டே கழிக்கிறாரே, நாட்களை விடக்கூடாது. நேரடியாக அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் சென்றார். அவருடைய தாய் சொன்னால், யா அபு ஹனீஃபா லக்கத் அஃஸத்த இப்னி, என்னுடைய மகனை நீ கெடுத்து விட்டாய், என்னுடைய மகனுக்கு நீ ஃபசாதை, குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாய் என்று அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து ஒரு பெண் சொன்னார்கள். அப்போது அந்த தாயை பார்த்து அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஏன் இப்படி சொல்கிறாய்? இவர் ஏழையாக மாறிவிடுவார், இவர் பஞ்சத்தில் அடிபட்டு விடுவார், இவர் உழைக்க தெரியாமல் மாறிவிடுவார், இப்படியே இல்ம் என்று இருந்து விடுவார் என்பதற்காகத்தானே இப்படி சொல்கிறாய் தாயே? இல்லை, இவருக்கு நான் எதை கற்றுக் கொடுக்கிறேன் தெரியுமா? அக்கல் ஃபாரூதத் பிதுஹுனில் ஃபுஸ்து, இதுவெல்லாம் அரசர்கள் சாப்பிடக்கூடிய உணவு. அந்த காலத்தில் இந்த ஃபாரூதத் பிதுஹுனில் ஃபுஸ்து, இது போன்ற உயர்ந்த ரக உணவுகளை சாப்பிடுவதற்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி அபு ஹனீஃபா அவர்களுடைய தாய்க்கு சொன்னார்கள். அந்த தாய் சிரித்தார்கள். அபு ஹனீஃபாவுடைய மூளை குழம்பி விட்டது. நானும் ஏழையில் இருக்கிறேன், இவரோ இல்மை கற்றுக் கொடுக்கிறார், தீனுடைய கல்வியை. இதை வைத்து என்ன செய்ய முடியும்? இவர் அபு யூசுஃபினுடைய மகன் இந்த இல்மை படித்து அரசர்கள் சாப்பிடக்கூடிய உயர்தரமான உணவை சாப்பிடுவாரா என்று கேலியாக சிரித்து சென்றார் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ். அபு ஹனீஃபா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய மாணவர்களிலேயே மிகவும் திறமை பெற்ற மாணவராக மாறுகிறார். அபு ஹனீஃபா அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய சிறந்தவர்களில் ஒருவராக மாறுகிறார். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு உயர்வை கொடுத்து பகதாதுடைய காதியாக, தீர்ப்பளிப்பவராக ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய காலத்தில் நியமிக்கப்படுகிறார். ஹாரூன் ரஷீத் அவர்கள் அபு யூசுப் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு முறை விருந்துக்கு அளித்தார்கள். அழைத்து சொன்னார்கள், அபு யூசுப் அவர்களே, இதோ உங்களுக்கு முன்னால் இதுவெல்லாம் அரசர்கள் சாப்பிடக்கூடிய உணவு, அது உங்களுக்கு முன்னால் இருக்கிறது என்று அபு யூசுப்பை பார்த்து சொன்னார்கள். அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? ஹாரூன் ரஷீத் கேட்டார்கள். அபு யூசுஃபே, ஏன் சிரிக்கிறாய்? இந்த உணவு உனக்கு முன்னால் இருக்கிறது என்று சொன்னேன், ஏன் சிரிக்கிறாய்? அப்போது சொன்னார், என்னுடைய ஆசிரியர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயிடத்தில் சொன்னார், நான் இவருக்கு அந்த உயர்தர உணவுகளை சாப்பிடுவதற்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உணவை சாப்பிடும் அளவிற்கு என்னுடைய கண்ணியத்தை உயர்த்தி விட்டார் என்று சொல்லி சிரித்தார். அப்போது அபு ஹாரூன் ரஷீத் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபு ஹனீஃபா அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. அவர் அல்லாஹ் கொடுத்த அந்த இல்முடைய நூரை கொண்டு, இல்முடைய வெளிச்சத்தை கொண்டு தன்னுடைய கண்களால் பார்த்தவர் என்று ஹாரூன் ரஷீத் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இல்மை சுமந்தவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான். அவர்களுடைய வாழ்விற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் அவருடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அமையும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலமாக்கள், இந்த கல்வியை சுமந்தவர்கள், இந்த மார்க்கத்துடைய கல்வியை உள்ளத்திலே கொண்டிருப்பவர்கள் இந்த பூமியில் இருந்தால், இந்த பூமி அருளோடு, இந்த பூமி நேர்வழியில், இந்த பூமி குழப்பங்கள் இல்லாமல், இந்த பூமி ஃபித்னாக்கள் இல்லாமல் சூழப்பட்டிருக்கும். ஆனால் எப்போது இவர்கள் மரணித்து விடுகிறார்களோ, எப்போது அவர்களுடைய இல்ம் இந்த பூமியில் இருந்து எடுக்கப்பட்டு விடுகிறதோ, அப்போது இந்த பூமி முழுவதும் குழப்பத்தால், ஃபித்னாவால், சோதனையால் சூழப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினல் இபாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மை, இந்த தீனுடைய கல்வியை, இந்த மார்க்கத்துடைய கல்வியை அல்லாஹ் ஒரே அடியாக உள்ளங்களிலிருந்து, அடியார்களுடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் எடுத்து விட மாட்டான். ஆனால் வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மை உயர்த்துவான், இந்த இல்மை எடுப்பான். எப்படி தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கேளுங்கள். நம்முடைய தூதர் சொல்கிறார்கள், கேளுங்கள். அல்லாஹ் இந்த இல்மை உயர்த்துவான். எப்படி? பிகப்தில் உலமா, உலமாக்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக, உலமாக்களுடைய மரணத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் இந்த இல்மை உயர்த்தி விடுவார். எப்படியாகும்?
ஹத்தா இதா லம் யுபகி ஆலிமன், எந்த ஒரு கல்வியாளரும் இருக்க மாட்டார். இத்தகதன் நாசு ரூஸன் ஜுஹாலன், இந்த காலம் இன்று நாம் பார்க்கின்ற காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கத்தை சுமப்பவர்கள் இருக்க மாட்டார்கள், அறிவியலர்கள், அறிவில்லாதவர்கள், ஜுஹால்கள் இந்த பூமியில் தலைவர்களாக ஆக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுபவர்களாக, அவர்களை வழிநடத்துபவர்களாக உலமாக்கள் இல்லாமல் அறிவியலர்களும் முட்டாள்களும் மடையர்களும் ஆக்கப்படுவார்கள். இந்த காலம் வந்தால் இல்மு உயர்த்தப்படும். இந்த காலத்தை கொண்டு அல்லாஹ் இல்மை உயர்த்துவார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யோசித்து பாருங்கள் இந்த ஹதீஸில் இருந்து உலமாக்களுடைய சிறப்பை. உலமாக்கள் இந்த பூமியில் வாழ்வது அருள். ஒரு ஆலிம் ஒரு சமூகத்தின் மத்தியில் இருக்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுடைய அருள். அவர் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த சமூகத்தில் யாரும் வழிகடாமல் அந்த சமூகத்தை வழிநடத்துவார். அது இல்லை என்றால் அறிவியலர்கள் பெருகுவார்கள், அறிவு இல்லாதவர்கள், மார்க்கத்துடைய இல்மை சுமக்காதவர்கள் பெருகுவார்கள். என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸுஇலு ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின். அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய முஸீபா இன்றைய காலத்துடைய நிதாசன உண்மை. அவரிடத்திலே கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? தீனை பற்றி கேட்கப்படும், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை பற்றி கேட்கப்படும், குர்ஆனை பற்றி கேட்கப்படும், ஹதீஸை பற்றி கேட்கப்படும். ஆனால் ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கத்துடைய அறிவில்லாமல், தீனுடைய ஞானம் இல்லாமல் அவர் மார்க்க தீர்ப்பை, ஃபத்வாவை கொடுப்பார். மறுமையுடைய அடையாளங்கள், மறுமைக்கு முன்னால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய முஸீபா, மார்க்க கல்வி இல்லாமல், ஞானம் இல்லாமல் ஃபத்வாக்கள் வழங்கப்படும் என்று பார்க்கிறோம். எல்லாரும் இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இல்ம் இருக்கிறதோ இல்லையோ, குர்ஆன் தெரிகிறதோ இல்லையோ, குர்ஆனுடைய அர்த்தங்கள் புரிகிறதோ இல்லையோ, ஹதீஸ்களுடைய அறிவுகள், அதனுடைய ஞானங்கள், அதனுடைய ஆதாரங்கள், அந்த ஆதாரங்களுடைய வரிசைகள் தெரிகிறதோ இல்லையோ, மார்க்கத்துடைய சட்டம் கேட்கப்பட்டால் சர்வ சாதாரணமாக ஃபத்வாக்கள், தீர்ப்புகள், அது அப்படித்தான், இது இப்படித்தான், இதுதான் நேர்வழி, இதுதான் அசத்தியம் என்று தீனை அறியாதவர்கள், இல்மை சுமக்காதவர்கள், இல்மிலே இந்த மார்க்கத்திலே எப்படி சட்டத்தை எடுக்க வேண்டும் என்ற கல்வி இல்லாதவர்கள், மார்க்கத்துடைய சட்டத்தை பற்றி, இந்த மார்க்கத்துடைய ஞானத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. பேசக்கூடாது என்று சொல்லவில்லை. குர்ஆனுடைய ஞானம் இருந்தால், அந்த குர்ஆன் வசனங்களுடைய ஞானம் இருந்தால், ஹதீஸுடைய ஞானம் இருந்தால், அந்த ஹதீஸிலே இருக்கக்கூடிய பிரிவுகளுடைய ஞானம் இருந்தால், மராத்திபத் தலீல் வ மனாதாத்தித் தலீல், முபையன், காஸ், ஆம், நாசிக், மன்சூக், இது போன்ற அந்த ஹதீஸுடைய உசூலுடைய கல்வி இருந்தால் அவர் குர்ஆனை கொண்டு, சுன்னாவை கொண்டு, அதை பின்பற்றியவருடைய தீர்ப்பை கொண்டு தீர்ப்பை கொடுக்கலாம். ஆனால் யார் என்று தீர்ப்பு கொடுக்கிறார்கள்? யார் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள்? யார் என்று மார்க்க தீர்ப்பை பற்றி பேசுகிறார்கள்? யார் இந்த மார்க்க சட்டம், இது ஹராம், இது ஹலால், இது ஃபித்னா, இது முஸீபா, இது ஒரு அசத்தியம், இது சத்தியம் என்று பேசுகிறார்கள்? உலமாக்களா? இல்மை சுமப்பவர்களா? சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட பொருள் உணர்ந்து அவரால் தர்ஜுமா செய்ய முடியாது. ஒரு வசனம் எதற்கு இறக்கப்பட்டது என்ற காரணம் தெரியாது. ஒரு ஹதீஸ் அது சஹீஹா, தஈஃபா, அது என்ன தரம், இந்த ஹதீஸ் எடுக்கப்பட்டு விட்டதா அல்லது அது இன்னும் நிலையாக இருக்கிறதா என்ற கல்வி தெரியாது. இது பொதுவானதா அல்லது குறிப்பிட்ட நபருக்கா, என்ன தரத்திலே வரும் தெரியாது. மார்க்க தீர்ப்பை கொடுப்பார், ஃபத்வாவை கொடுப்பார், அதை கொண்டு மக்களை அழைப்பார். அந்த ஃபத்வாவிற்கு மாற்றமானவர்களை அசத்தியவாதிகள் என்று அறிமுகப்படுத்துவார். கூகுளில் சென்று ஒரு ஃபத்வாவை தேடுவார், ஏதாவது ஒரு ஃபத்வா வரும், அதுதான் மார்க்க தீர்ப்பு. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய முஸீபத் இது, எவ்வளவு பெரிய ஃபித்னா இது, எவ்வளவு பெரிய சோதனை இது.
இன்ஜினியர் படித்த இடத்தில் சென்று எனக்கு காய்ச்சல் இருக்கிறது, மலேரியா காய்ச்சல், குணப்படுத்துங்கள் என்று கேட்போமா? யாருடைய அறிவிதை புரிந்து கொள்ளும்? ஆனால் யாரிடத்திலே மார்க்க கல்வி இல்லையோ, சரியான ஆதாரங்களுடைய இல்ம் இல்லையோ, அவர் பேச்சாளராக இருந்தால் ஏதோ சில பேஸ்புக்ல நான் ஸ்டேட்டஸ்களை போட்டுவிட்டால், ஏதோ பக்கமாக கட்டுரைகளை எழுதிவிட்டால் அவரிடத்தில் சென்று அதற்கென்ன தீர்ப்பு, இதற்கென்ன தீர்ப்பு, இதற்கென்ன சட்டம், அதற்கென்ன சட்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இது யாருடைய சொத்து? இது இந்த மார்க்கத்துடைய கல்வி யாருடைய சொத்து? யாருடைய சொத்து? என்னுடைய சொத்தா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய உலமாக்களுடைய சொத்தா அல்லது நபிமார்களுடைய சொத்தா? யாருடைய சொத்து? யாருடைய அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்துடைய கல்வி இது. இந்த மார்க்கத்துடைய கல்வியில் அல்லாஹ் கூறாத ஒன்றை நாம் இப்படித்தான் இந்த மார்க்கத்துடைய சட்டம் என்று கூறினால் அது அல்லாஹ்வுடைய தீர்ப்பில், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தில், அல்லாஹ் கொடுத்த வஹீயின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் இல்லை என்றால் வஹீயில் இவர் புதிதான ஒரு கருத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்விற்கு முரண்படுகிறார். அல்லாஹ்வுடைய வஹீயில் தனக்கு தெரிந்த ஒரு கருத்தை அவர் உள்ளே செலுத்துகிறார். அப்படி செலுத்தினால் அவர் யாராக மாறுவார்? அல்லாஹ்வுடைய வஹீயில் ஞானம் இல்லாமல் பேசினால் அவர் யார்? அல்லாஹ்வுடைய வஹீ அதற்கு மாற்றமான ஒரு கருத்தை ஒருவர் சொன்னால் அவர் யார்? முஸ்லிமா, முஃமினா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அடையாளம்? காஃபிர். யாருக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபபல்லு வபல்லு. அப்படி மார்க்க தீர்ப்பை கல்வி இல்லாமல் கொடுத்து, கல்வியின் ஞானம் இல்லாமல் கொடுத்து அவரும் வழிகெடுவார், பிறரையும் வழிகெடுத்து விடுவார். இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய நிதாசன உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அஹ்மத் தப்ரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. தப்ரானி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய முஅஜ்ஜம் கபீரிலே பதிவு செய்கிறார்கள். சஃபான் இப்னு அஸ்ஸால் அல்-முராதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரை நான் சந்திக்க வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலே ஒரு தலைகாணியிலே தங்களுடைய தலையை வைத்து படுத்திருந்தார்கள். நான் வந்து சொன்னேன், ஃபகுல்து லஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி ஜித்து அத்லுபுல் இல்ம். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இல்மை தேடுவதற்காக உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். சென்றிருப்போமா? யாரிடத்திலாவது ஏதாவது ஒரு ஆலிமிடத்தில் சென்று, மார்க்க அறிஞரிடத்திலே சென்று, உங்களிடத்திலே மார்க்க கல்வியை படிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருப்போமா? ஏதாவது ஃபிக்ஹுடைய சட்டத்தை எடுத்து போயிருப்போம். இதுக்கு என்ன தீர்ப்பு, அவருக்கு என்ன தீர்ப்பு, அவர் யாரு, அவர் சரியான வழியா அல்லது வழிகட்டவரா, இப்படி தீர்ப்பு கேட்க சென்றிருப்போம். இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, இல்மை தேடுவதற்காக வந்திருக்கிறேன், அந்த மார்க்கத்துடைய கல்வியை எனக்கு கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாருங்கள், வருகிறேன். தாலிபுல் இல்ம், இல்மை தேடுபவரே, வாருங்கள் வாருங்கள் என்று வருகை தந்து வரவேற்று சொன்னார்கள். தாலிபுல் இல்ம் லதஹஃபுஹுல் மலாயிகா வதுல்லுஹு பிஅஜ்னிஹதிஹா. மார்க்கத்தை தேடக்கூடிய மாணவர்களை மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள், தங்களுடைய இறக்கையால் அவருக்கு நிழலளிக்கிறார்கள். அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள், அவர்களுக்கு மேல் மலக்குகள் என்றும் இந்த பூமியுடைய வானம் வரை மலக்குகளால் அந்த மாணவர் சூழப்படுகிறார். அந்த இல்மை தேடுபவர்கள் சூழப்படுகிறார்கள். அல்லாஹ் அந்த சபையாக்கட்டும். அல்லாஹும்ம ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களை அவர்கள் தேடுவதன் மீது அவர்கள் கொண்டுள்ள நேசத்தின் காரணமாக மலக்குகள் அப்படியே அந்த சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள் இந்த இல்முடைய மார்க்கத்துடைய இல்முடைய கல்வி. அபூதாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு மனிதர் திமஷ்க் என்ற நாட்டிலிருந்து அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திமஷ்கிலே இருக்கும் பொழுது மதீனாவிலிருந்து ஒருவர் வருகிறார்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு திமஸ்கிலே இருக்கிறார், மதீனாவிலிருந்து வருகிறார். அப்போது மதீனாவிலிருந்து திமஸ்கை அடைந்த அந்த தோழர் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு ஒரு ஹதீஸுடைய ஞானம் தேவை, அந்த ஹதீஸை பற்றிய செய்தி தேவை. அப்போது கேட்டார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அம்மா ஜித் லி ஹாஜ்ஜா, ஏதாவது தேவைக்காக வந்தீரா? அவ்வளவு தூரம் பயணம் செய்து ஏதாவது தேவைக்காக வந்தீரா? அப்போது சொன்னார்களா, அப்படியெல்லாம் எதற்காக வரவில்லை. அம்மா கதீம் தவி திஜாரா, வியாபாரத்துக்காக இங்கே வந்தீரா? அவர் சொன்னார்களா, இல்லை அபூ தர்தா அவர்களே, எதற்காக வந்தீர்கள்? قال ما جئت الا في طلب هذا الحديث. அல்லாஹ் அக்பர், இந்த ஹதீஸ் என்னவென்று செவிமடுப்பதற்காக வந்தேன். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து செவியேற்றிருக்கிறேன். மன் சலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மா சலக்கல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் இல்மை தேடி புறப்படுகிறாரோ, பயணம் செய்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துடைய வழியை அல்லாஹ் லேசாக்குகிறார், சொர்க்கத்துடைய வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை கேட்டு வந்தவருக்கு இந்த ஹதீஸை கூறிவிட்டு அவர் கேட்டு வந்த ஹதீஸுடைய ஞானத்தை கொடுத்தார். இல்மை தேடி பயணித்திருக்கிறோமா? இல்மிற்காக சிரமம் எடுத்திருக்கிறோமா? இந்த மார்க்க கல்விக்காக பொறுமையோடு சகித்து ஒரு ஆலிமுடைய கரத்தில் இருந்து இல்மை பெற்றிருக்கிறோமா? காசு கிடைக்கும் என்றால், பணம் கிடைக்கும் என்றால், உலகத்துடைய எந்த கல்வி எந்த நாட்டில் இருந்தாலும் அதை தேடி பெற முயல்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்விக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் இல்லை? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. மேலே குறிப்பிட்டு அஸ்பாபுன் நுஸூல், குர்ஆன் இறக்கப்பட்ட வசனங்களுக்குரிய காரணத்தை முழுவதுமாக அறிந்தவர். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஞானத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு பெரிய சஹாபாக்களுடைய வீடுகளுக்கு சென்று இல்மை தேடுவார், இல்மை கற்றுக்கொள்வார். இப்படி இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு முறை பயணம் செய்து, வெகு தூரம் பயணம் செய்து ஒரு வீட்டை அணுகுகிறார்கள். ஒரு சஹாபியுடைய வீட்டை, வயதான சஹாபி அவர். அந்த வீட்டிற்கு அருகிலே சென்று கதவை தட்டினார்கள். காவலாளி சொன்னார், அந்த சஹாபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அந்த பாலைவனத்தின் நடுவிலே அவர்களுக்கு வசதி வருகிறது. தங்களுடைய கழுத்திலே இருந்த ஒரு துண்டை எடுத்து கீழே விரித்து அதிலே படுக்கிறார்கள். அந்த பாலைவனத்துடைய சூடு, வெப்பம், அந்த காற்று அவருடைய முகத்தை அப்படியே அசைக்கிறது. அந்த முகத்திலே அந்த காற்று படுகிறது, தூசிகள் படுகிறது. இப்னு அப்பாஸ் அதற்காக காசை தேடி அல்ல, உலகத்துடைய இல்மை தேடி அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய ஒரு ஹதீஸை கேட்பதற்காக ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியுடைய வீட்டின் வாசல். இந்த வயதான சஹாபி அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வருகிறார்கள். வெளியே பார்த்தார் இப்னு அப்பாஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார். இப்னு அப்பாஸ் அவர்களே, ஏன் வந்திருக்கிறீர்கள்? ஒரு ஹதீஸை உங்களிடத்திலிருந்து கேட்க வேண்டும். அப்போது சொன்னார்கள், நீங்கள் ஆள் அனுப்பி இருந்தால் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருப்போமே. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாரின் நெருக்கமான சஹாபியே, நாங்கள் தான் உங்களை வந்து சந்திக்க தகுதியானவர்கள். அப்போது என்ன தெரியுமா சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள், இல்மை தேடிதான் நாம் வர வேண்டுமே தவிர இல்மு நம்மை தேடி வராது. அதனால் நான் தான் உங்களை வந்து சந்திக்க தகுதியானவன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் முஃமின்கள், எவ்வளவு பெரிய கண்ணியமிக்க உயர்வு இந்த இல்ம், எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம் இந்த இல்ம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னல் ஆலிம லயஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி ஹத்தா அல் ஹீதானு ஃபில் மா. கொஞ்சம் இந்த சிறப்பை கேளுங்கள். இல்மை தேடக்கூடிய, இல்மை கற்றிருக்கக்கூடிய ஒரு ஆலிமுக்கு வானம் பூமியில் உள்ளவர்கள், ஹத்தா அல் ஹீதான் கடலிலே உள்ள மீன்கள் முதற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறது. யாருக்கு கிடைக்கும்? மேலும் சொன்னார்கள், வஃபதுலுல் ஆலிம் அலல் ஆபித் கஃபதுலில் கமரி அலா சாயிரில் கவாகிப். ஒரு ஆபித், அல்லாஹ்வை வணங்குபவர், ஒரு ஆபித் வணக்க வழிபாட்டிலே ஆர்வம் உள்ளவர், ஒரு ஆபித் அல்லாஹ்வை தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியார், இவருக்கும்
தீனை கற்றுக்கொண்ட ஒரு ஆலிமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேளுங்கள், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரனுடைய மதிப்பு எப்படியோ இப்படிப்பட்ட உதாரணம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சந்திரன் எப்படியோ அப்படித்தான். அதோடு நிறுத்தவில்லை, இன்னல் உலமாஅ வரஸத்துல் அன்பியா, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சிறப்பு, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ரசூல்மார்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்கள் ரசூல்மார்கள், இன்னல் ஆலிம வரஸத்துல் அன்பியா, அந்த நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள். அவர்களுடைய எதிர்கமுக்கு அல்ல, அவர்களுடைய தீனாருக்கு அல்ல, அவர்கள் சுமந்திருக்கக்கூடிய இல்முடைய வாரிசுகள் உலமாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசு சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள், இல்மை உள்ளத்திலே சுமப்பவர்கள், குர்ஆன் சுன்னாவை சரியான வழியில் பெற்றிருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாரிசு. இவ்வளவு பெரிய கண்ணியம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். நம் திருமிதி அவர்கள் இந்த ஹதீஸை ஸஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் ஹஸனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். அபி உமாமா அல்-பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை நினைவு காட்டப்பட்டது இரண்டு மனிதர்களை குறித்து. ஒரு ஆபித், இன்னொரு ஒரு ஆலிம். ஒரு வணக்கசாலி, ஒரு இல்மை சுமந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபض்லுல் ஆலிமி அலல் ஆபித் கஃபض்லி அலா அத்னாக்கும். ஒரு ஆலிமுக்கும் ஒரு ஆபிதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இந்த சமூகத்தில் என் கண்ணியம் எப்படியோ உங்களில் இறுதியான கண்ணியமுடையவருடைய கண்ணியம் எப்படியோ அது போன்று ஆலிமுடைய இந்த சமூகத்துடைய கண்ணியம் என்னுடைய கண்ணியத்தை போன்றது. ஆபிதுடைய கண்ணியம் உங்களில் சஹாபாக்களில் இறுதியான தகுதியுடையவருடைய கண்ணியத்தை போன்றது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வானம் பூமியில் உள்ளவர்கள், மலக்குகள், ஏன் பொந்தில் இருக்கக்கூடிய எறும்புகள் முதற்கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்கிறது, அவருக்காக துஆ செய்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கேளுங்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹ், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபி வாக்கித் அல்-லைஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளியிலே உட்கார்ந்திருக்கிறார். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து இல்மை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மஜ்லிஸுல் இல்ம், இல்முடைய மஜ்லிஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியர், சஹாபாக்கள் எல்லாம் மாணவர்கள். இந்த சபையில் 3 மனிதர்கள் வருகிறார்கள். முக்கியமான 3 மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் வருகிறார், வந்து பார்க்கிறார், அந்த கூட்டத்திற்கு மத்தியில், சஹாபாக்களுடைய அந்த கூட்டத்திற்கு மத்தியில் இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே வந்து அமர்ந்து கொள்கிறார். முன்னால் வந்து அந்த இடத்திலே அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் அந்த சபையை பார்க்கிறார், அவ்வளவு கூட்டமாக இருக்கிறது, முன்னால் எல்லாம் செல்ல வேண்டாம், இறுதியில் உட்கார்ந்து கொள்வோம் என்று இறுதியில் உட்கார்கிறார். ஒருவர் பார்த்தார், இவ்வளவு கூட்டம், நானே இந்த சபையில் உட்கார வேண்டும் என்று திரும்பி சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல்முடைய சபையை முடித்து விட்டு சொன்னார்கள், அந்த 3 மனிதர்களுடைய நிலைமையை பற்றி சொல்லவா? ஒருவர் சபையிலே இடம் பிடித்ததை தெரிந்தவுடன் அல்லாஹ்வுடைய இல்மை தேட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆர்வத்தோடு முன்னால் வந்து அமர்ந்தார். அவர் நெருங்கினார், அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டார். இன்னொருவர் சபையுடைய இறுதியில் அமர்ந்தார், அவர் வெட்கமடைந்தார், அல்லாஹும் அவரை கொண்டு வெட்கமடைந்து விட்டார். இன்னொருவர் அந்த சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார். மார்க்கத்துடைய கல்வியுடைய சபையை புறக்கணித்தவரை அல்லாஹ் புறக்கணித்தார். அதுவும் யாருடைய சபையை புறக்கணித்தார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஆசிரியர்களுக்கெல்லாம் தலைவர், உலமாக்களுக்கெல்லாம் தலைவர். அவருடைய சபையை புறக்கணித்த காரணத்தால் அல்லாஹும் அவரை புறக்கணித்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த இல்ம் இது என்ன? இந்த இல்ம் எப்படி இருக்கிறது பாருங்கள். இந்த சமூகத்தில்
எப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறது பாருங்கள். இல்மை தேடுவது கட்டாயம். இந்த உலகத்திலே இல்மை இரண்டு வகைப்படும். ஒன்று ஃபர்து ஐன், இன்னொன்று ஃபர்து கிஃபாயா. ஒன்று கட்டாயமாக அவர் கற்றையாக வேண்டும் இந்த இல்மை. அது என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்வி, அல்லாஹ்வை பற்றிய கல்வி, அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றிய கல்வி, அல்லாஹ் கொடுத்த கொள்கையை அக்கீதாவை பற்றிய கல்வி, சுன்னாவை பற்றிய கல்வி, ஹதீஸை பற்றிய கல்வி. இந்த கல்வியை கற்பது சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் கடமை. அல்லாஹ்வை பற்றி அறியாமல் எப்படி அல்லாஹ்விற்கு அல்லாஹு அக்பர் என்று பெயர் கூறி அழைக்க முடியும்? அல்லாஹ்வை அறியாமல் சுஜூதில் விழுந்து சுப்ஹான ரப்பியல் அலா என்று எப்படி புகழ முடியும்? அல்லாஹ்வை அறியாமல் எப்படி அவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும்? அல்லாஹ்வை அறியாமல் தான் இந்த சமூகம் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய பண்புகள் தரக்கூடிய விளக்கத்தை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய பண்புகளை பெயர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் தெரியாது. அல்லாஹ்வை அழைப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது, சுஜூதிலே அல்லாஹ் என்று அழைப்பார்கள். கொள்கை, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கொள்கை முஸ்லிம்களுக்கு தெரியும். எப்படி புரிவது அல்லாஹ்வை? அல்லாஹ் கேட்கிறான் என்று சொல்லுகிறான். எப்படி புரிவது இதை? மனிதனும் கேட்கிறான், அல்லாஹ்வும் கேட்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான், மனிதனும் பார்க்கிறான், அல்லாஹ்வும் பார்க்கிறான். எப்படி புரிவது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளுடைய இறுதி இரவுடைய 3வது பகுதியில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். எப்படி அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்பதை புரிவது எத்துணை பேருக்கு தெரியும்? எத்துணை பேருடைய வாழ்வில் இந்த இல்ம் இருக்கிறது? அவர்களுடைய கொள்கை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இதை சரியாக புரிந்திருக்கிறது. அல்லது புரியவில்லை என்ற காரணத்திற்காக எத்துணை பேர் சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுடைய சபையில் அமர்ந்தோ, அவர்களுடைய வீட்டின் வாசலில் நின்றோ இந்த இல்மை தேடி இருக்கிறார்கள். வெட்கமா அல்லது வேண்டாம் என்று நினைவா? இது இல்லை என்றால் எப்படி சொர்க்கமடைய முடியும்? இது இல்லை என்றால் மரண தருவாயில் எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரிக்க முடியும்? இது இல்லை என்றால் கபரிலே கேட்கப்படக்கூடிய மன் ரப்போ, உன் ரப்பு யார், யாரை வணங்கினாய் ரப்பாக என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வை அறியாமல் எப்படி ரப்பி அல்லாஹ் சொல்ல முடியும்? சமூகத்துடைய அவலங்கள், சமூகத்துடைய முசீபா, ஃபிக்ஹுடைய சட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். தக்பீர் எங்கே கட்டுவது? அதற்காக என்ன ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்கள், பண்ண தயார். எத்துணை பேருடைய போன் நம்பரை வாங்கி கால் செய்ய வேண்டும், கால் செய்ய தயார். அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய அக்கீதாவை பற்றி அறிவதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவதற்கு எத்துணை பேர் தயார்? எத்துணை பேர் தன்னுடைய பிள்ளைகளை அதற்காக வளர்க்க தயார்? யோசித்து பாருங்கள். இந்த இல்மு கட்டாய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் நபியை பார்த்து, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துடைய அமைப்பை அமைக்கிறான். நபியை அறிந்து கொள்ளுங்கள், வணங்க தகுதியானவன், வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள். மன்னிப்பை தேடுவது செயல். லா இலாஹா இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் என்பது கல்வி. அல்லாஹ் இங்கே செயலுக்கு முன்னால் கல்வியை கொண்டு வருகிறான். விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் கல்வியை கொண்டு வருகிறான் தெரியுமா? அந்த கல்விதான் அவர் செய்யக்கூடிய செயலுடைய எண்ணத்தை சுத்தப்படுத்தும். அவருடைய நீயத்தை, அவருடைய எண்ணத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த கல்விதான். அதனால்தான் செயலுக்கு முன்னால் கல்வி அவசியம். புகாரி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு பாபை அமைத்தார்கள். பாபு அல் கௌலு அல் இல்மு கப்ல அல் கௌலி வல் அமல். பாபு அல் இல்மு கப்ல அல் கௌலி வல் அமல். செயல்படுவதற்கு முன்னால் கல்வி என்ற ஒரு பாடத்தை அமைத்தார்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த மிக முக்கியமான விஷயம் இந்த இல்மை புரிந்து கொள்வது, இந்த இல்மை அறிந்து கொள்வது. அல்-ஃபஹ்மு ஃபில் இல்ம். புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஸஹீஹ் புகாரியிலே இதே ஒரு பாடத்துடைய தலைப்பாக அமைக்கிறார்கள், பாபுல் ஃபஹ்மு ஃபில் இல்ம். இந்த இல்மை புரிந்து கொள்வது எப்படி? அதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸை, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுவானோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுடைய சட்டத்துடைய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அதற்கு விளக்கம் சொன்னார்கள், இந்த மார்க்கத்துடைய புரிதலை ஃபஹமை அல்லாஹ் கொடுப்பான் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு. குர்ஆன் சுன்னா ஒரு விஷயம், எனக்கு இந்த குர்ஆன் சுன்னாவிலே தேவை. குர்ஆனிலே அதற்கு ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸிலே அதற்கு ஆதாரம் இருக்கிறது. இது போதுமா? இது போதுமா? ஆதாரங்கள் அல்ல நம்முடைய தேடலுடைய முடிவு. ஆதாரங்கள் முக்கியமில்லை என்று சொல்லவில்லை. குர்ஆனில் இருந்தால் கண்ணில் வைத்துக் கொள்வோம், தலையில் வைத்துக் கொள்வோம். ஸஹீஹுல் புகாரியில் இருந்தால் கண்ணில் வைத்துக் கொள்வோம், தலையில் வைத்துக் கொள்வோம். ஸஹீஹ் முஸ்லிமிலே இருந்தால் கண்ணில் வைத்துக் கொள்வோம், தலையில் வைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த ஆதாரங்கள் அல்ல முடிவு. அந்த ஆதாரங்களை புரிந்து கொள்வது, அந்த ஆதாரங்களுடைய தரத்தின் அடிப்படையில் அதை தெரிந்து கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள். மார்க்கத்தை தவறாக புரிந்தவர்கள், மார்க்கத்துடைய இல்மில் அகீதாவில் தவறான கொள்கையை கொண்டிருப்பவர்கள், இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், சூஉல் ஃபஹம், தவறான புரிதல். இதுதான் முஅத்தஸிலாக்களை வழிகெடுத்தது, இதுதான் ஹாரிஜியாக்களை வழிகெடுத்தது, இதுதான் ராஃபிதாக்களை, இன்னும் இது போன்ற பிதஅத்துடைய கூட்டங்களை, கதரியாக்களை எல்லாம் வழிகெடுத்தது. எது? ஆதாரங்கள் அல்ல, அந்த ஆதாரங்களை தவறாக புரிந்தது, தவறான புரிதல். அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போமா, யா அல்லாஹ் இந்த மார்க்கத்துடைய விஷயம் எனக்கு புரியவில்லை, யா அல்லாஹ் இதனுடைய புரிதலை கொடு. அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போமா? புரியவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருவருக்கும் ஒரு விஷயத்துடைய ஞானத்தை கொடுத்திருப்பதாக சொன்னார். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், சுலைமான், ஆனால் சுலைமான் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டார், கொடுத்த இல்மை தெரிந்து கொண்டார், புரிந்து கொண்டார். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், யா முஅல்லிம தாவூத் அல்லிம்னி வ யா முஃபஹிம சுலைமான் ஃபஹிம். அழகான பிரார்த்தனை. தாவூதுக்கு இல்மை கொடுத்தவனே அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இல்மை கற்றுக் கொடு, சுலைமானுக்கு புரிய வைத்தவனே அலைஹிஸ்ஸலாம் எனக்கு புரிய வை. யா முஅல்லிம தாவூத் அல்லிம்னி வ யா முஃபஹிம சுலைமான் ஃபஹிம்னி. கண்ணியத்துக்குரியவர்களை புரிதல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தையும் தன்னிடத்தில் இருப்பதையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தால் அந்த அடியானோ ஃபக்தார மா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அப்போது எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். ஆனால் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அழுதார். ஏன்? அபூபக்கர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய கூற்றை புரிந்தார்கள். எப்படி புரிந்தார்கள்? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அந்த புரிதலை கொடுப்பான். ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கர் அவர்களே? ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களிலேயே அதை அதிகமாக புரிந்தவர் அபூபக்கராகத்தான் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்றால் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் செல்லப் போகிறார்கள் என்ற அர்த்தம். அதை புரிந்தார் அபூபக்கர். அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, அல்லாஹ் நாடியவருக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுப்பான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்போதும் பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்றவர்கள் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், இப்னு அப்பாஸை ஏன் அருகிலேயே வைத்திருக்கிறீர்கள்? அவர்தான் உங்களிலேயே இல்மு கொடுக்கப்பட்டவர், இல்மை உடையவர் என்று கூறிவிட்டு ஒரு முறை கேட்டார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இந்த சூராவுடைய விளக்கம் என்ன?
எல்லோரும் சொன்னார்கள் இது மக்காவுடைய வெற்றியை குறித்து கூறுகிறது. இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இல்லை, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வின் முடிவை, அஜலை பற்றி குறிக்கிறது. அமர் அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் நீ புரிந்ததைத்தான் நானும் புரிந்திருக்கிறேன். எப்படி இப்னு அப்பாஸுக்கு அப்படி புரிந்தது? அது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு அந்த புரிதலை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்கள், அதனால் ஆதாரங்கள் கிடைத்தால் அவசரப்படாதீர்கள். குர்ஆன் சுன்னாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அவசரப்படாதீர்கள். சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்தை படித்து இதுதான் இந்த மார்க்கத்துடைய தீர்ப்பென்று மொழியாக்கங்களை வைத்தோ தர்ஜுமாக்களை வைத்தோ முடிவெடுக்காதீர்கள். அது அல்ல இந்த மார்க்கத்துடைய இல்மை அறியக்கூடிய முறை. அது அல்ல ஒரு ஆதாரங்களை புரியக்கூடிய முறை. சஹாபாக்கள் அதை தேடி பயணிப்பார்கள். அதனுடைய விளக்கத்தை தேடி சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசுவார்கள். எதை சொல்லுகிறது? எதை குறிக்கிறது? ஆனால் இது மனதிற்கு பட்டதெல்லாம் மார்க்கமாகவும் கண்ணுக்கு தெரிந்ததற்குரிய ஆதாரத்திற்குரிய விளக்கங்கள் எல்லாம் அவருடைய மனோ இச்சையுடைய விளக்கங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் யாருக்கு நாடுவான் அவர்களுக்குரிய மார்க்கத்துடைய தெளிவை கொடுப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. இந்த இல்மை தேடுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதற்கென்று ஒரு அடிப்படைகள் இருக்கிறது. அதை கொண்டுதான் இந்த இல்மை தேட வேண்டும். என்ன முறை? கொஞ்சம் கேளுங்கள். ஷாத்திப் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய முவாஃபகாத் என்ற கிதாபிலே, புத்தகத்தில் முவாஃபகாத் என்ற தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். இல்மை தேடுவதற்கு 2 முறை இருக்கிறது. கொஞ்சம் கேளுங்கள், முக்கியமான விஷயம். இந்த மார்க்கத்துடைய இல்மை அடைவதற்கு 2 வகை இருக்கிறது. இவரெல்லாம் இல்முடைய அடிப்படையை ஆராய்ந்து சொல்லுபவர். ஒரு முதல் வகை அல் முஷாஃபா. அல் முஷாஃபா என்றால் என்ன? இல்மை கற்றறிந்த, இல்மை கொண்டிருக்கக்கூடிய, குர்ஆனுடைய ஹதீஸுடைய முழுமையான ஞானத்தையும் அதனுடைய காரணங்களையும் புரிதலையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலிமுடைய சபையில் அமர்ந்து அவருக்கு கீழிருந்து இல்மை படிப்பது. இதுதான் இல்மை கற்றுக்கொள்வதற்குரிய முதல் வகை. எப்படி இல்மை கற்கிறோம்? யூடியூப்ல போய் யாருடைய பயான கேட்டா இல்மது, அல்லது 2-3 சீடியை போட்டு அதை மாதிரியே பேசிட்டா அது இல்மது. இல்ம் என்பது உலமாக்களுடைய சபையில் அமர்ந்து கற்பது. அவர்களிடத்திலிருந்து எது குர்ஆனுடைய ஆதாரம், எது சுன்னாவுடைய ஆதாரம், இதை எப்படி புரிவது, எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்ற விளக்கத்தோடு இல்மை பெறுவது. அல் முஷாஃபா. இரண்டாவது இல்மை தேடுவதுடைய வகை, முன்னோர்கள் எழுதிய குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்த உலமாக்கள் எழுதிய அவருடைய கிதாபுகளை வாசிப்பதன் மூலமாக, அந்த கிதாபுகளின் உற்பவத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக. ஆனால் இந்த கிதாபுகளை அறிந்து கொள்வதிலும் தவறளித்து விடக்கூடாது. ஒரு ஷேக் எழுதிய கிதாப் இது, அதனால் இதை நான் வாசித்து இதுதான் இந்த மார்க்கத்துடைய இல்ம் என்று நாம முடிவெடுத்து விடக்கூடாது. ஒரு ஷாத்திப் ரஹிமஹுல்லாஹ் சேர்த்தே சொன்னார்கள், இல்ம் என்பது முன்னாள் காலத்திலே மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்தது, சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அவர்கள் எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் எழுதவில்லை. சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இல்ம் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இல்மை இன்றைய காலத்தில் புத்தக வடிவில் விரித்து வைத்திருக்கிறான். ஆனால் விரித்து வைக்கப்பட்ட இந்த புத்தகத்துடைய சாவிகளை, இந்த புத்தகத்தை திறக்கக்கூடிய சாவியை அல்லாஹ் அந்த சமூகத்துடைய உலமாக்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அழகான வார்த்தை. அந்த சாவியை கொண்டுதான் அந்த புத்தகத்தையும் திறக்க வேண்டும். நானா ஒரு புத்தகத்தை படித்து அது ஆதாரம் படித்தால் அந்த ஷேக் எழுதி இருப்பார்கள், அந்த ஆலிம் எழுதி இருப்பார்கள் என்று முடிவெடுக்கக்கூடாது. உலமாக்களுடைய சபையில் அமர்ந்து அந்த புத்தகத்தை கொண்டு இந்த புத்தகம் சொல்லக்கூடிய ஆதாரம் எப்படி, அது சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர்கள் கூறக்கூடிய விளக்கங்களுடைய புரிதல்கள் எப்படி என்று அவர்களுடைய சபையில் அமர்ந்து கற்பது இரண்டாவது. ஷாத்திப் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய கிதாபில் இந்த 2 முறைகளை கொண்டு வருகிறார். இப்படி இல்மு கற்கப்படுகிறதா? இப்படி கற்பது இல்மாக கருதப்படுகிறதா? இல்மெல்லாம் இன்று விளையாட்டாக மாறிவிட்டது, ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. ஒரு ஃபத்வா கொடுப்பதெல்லாம் இன்று பெரிய பெருமையாக மாறிவிட்டது. ஒரு தீர்ப்பை கொடுத்து அதை மக்கள் மத்தியிலே அனுப்புவதெல்லாம் இன்று சாதாரணமாக மாறிவிட்டது.
அதுவும் இந்த வாட்ஸ்அப், இந்த பேஸ்புக் போன்ற இந்த ஃபித்னாக்களுடைய யுகங்கள் வளர்ந்த காலத்திலே ஆளுக்கு உலமாக்கள் அல்ல, உலமாக்கள் பேசுவதை சொல்லவில்லை, மார்க்கத்துடைய அடிப்படைகளுடைய கல்வியே இல்லாமல் உலமாக்களையே விமர்சிக்கக்கூடிய சமூகமும் இந்த பூமியிலே வாழ்கிறது. அவர் வழிகட்டவர், அவர் நேர்வழியில் இருப்பவர், அவர் அந்த கூட்டம், அவர் இந்த கூட்டம், அவர் முஃமின், அவர் முனாஃபிக், அவர் இன்னொன்று நாளை ஒன்று பேசுபவர். அதனால் தான் சொல்லுவார்கள், அறியாதவர்கள் மௌனமாகிவிட்டால், அறியாதவர்கள் வாயை மூடிவிட்டால் கருத்து வேறுபாடு இந்த சமூகத்தில் வாயை மூடிவிடும். அறியாதவர்கள் மௌனமாகிவிட்டால் குழப்பம் இல்லை. அறியாதவர்கள் தங்களுக்கு தெரியாது என்று ஒதுக்கிவிட்டால் குழப்பம் இல்லை. அறியாதவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை பற்றிய, மார்க்கத்துடைய ஆழமான சட்டங்களை பற்றிய கருத்துக்களை உலமாக்களுக்கு எதிராக குர்ஆன் சுன்னாவுடைய உண்மையான ஞானம் இல்லாமல் செலுத்தும் பொழுதுதான் இந்த சமூகத்திலே ஃபித்னாக்களும் குழப்பங்களும் சோதனைகளும் முசீபத்துகளும். قال الله قال الرسول, இது அல்லாஹ்வுடைய கூற்று, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று, இது சஹாபாக்களுடைய விளக்கம், இது அபூபக்கருடைய விளக்கம், இது உமருடைய விளக்கம், இது உஸ்மானுடைய விளக்கம், இது அலியுடைய விளக்கம் என்று குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய புரிதல், அவர்களை பின்பற்றியவர்களுடைய புரிதல், அவர்களை பின்பற்றியவர்களுடைய புரிதல், அந்த வழியில் வந்த ஆலிம்களுடைய புரிதலை கொண்டு புரிந்தால் பிரச்சனையே கிடையாது. என் அறிவு, என் ஆய்வு, என் மூளை, என் சிந்தனை எனக்கு இப்படித்தான் புரிகிறது, நான் இப்படித்தான் இந்த ஹதீஸை பார்க்கிறேன் என்று தங்களுடைய அறிவை செலுத்தும் பொழுதுதான் சமூகம் ஃபித்னாவிலும் முசீபத்திலும் சோதனையிலும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் என்னை பாதுகாப்பானார். அல்லாஹ் என்னுடைய சமூகத்துடைய இந்த ஃபித்னாவை விட்டு என்னை பாதுகாப்பானார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இல்மை, இந்த சத்தியத்துடைய, இந்த ஒளியுடைய பாதையில் பயணிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்களுடைய பட்டியலை மட்டும் கூறிவிட்டு உரையை நான் முடிக்கிறேன். இல்மை தேடுபவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆயுதம் அல்-இக்லாஸ். அல்-இக்லாஸ். அல்லாஹ் பாதுகாப்பானார். இன்று பலரை பார்த்தால் இல்மை கற்கிறார்கள். ஏன் இல்மை கற்கிறீர்கள் என்று கேட்டால் பேச்சாளராக மாறுவதற்கு, மக்களிடத்திலே அதை அறிமுகப்படுத்துவதற்கு, நானும் பெரிய ஆலிம் என்று போற்றப்பட வேண்டும், அல்லது என்னை பார்த்து மக்கள் எல்லோரும் திரும்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மக்களுடைய முகத்தை தன்னின் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த இல்மை பயன்படுத்துவாரோ அவரை அல்லாஹ் நரகத்திலே செலுத்துவான். இக்லாஸ். மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவர், மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம், அவரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தன்மை இது இல்லை என்றால் அந்த இல்மிற்கு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே 3 மனிதர்களை விசாரணை செய்வார். அதில் ஒருவர் யார் தெரியுமா? உள்ளங்கள் எல்லாம் நடுங்க வேண்டும். யார் தெரியுமா? குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய காரி ஆலிம். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஞானத்தை அறிமுகப்படுத்தி கேட்பான், என்ன செய்தாய்? யா அல்லாஹ், இந்த இல்மை மக்களுக்கு பரப்பினேன் யா அல்லாஹ், இதையெல்லாம் இறங்கி உன்னை பற்றி பேசினேன் யா அல்லாஹ், நாடுகளாக பயணித்து உன்னுடைய மார்க்கத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி இந்த மக்களை எல்லாம் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வைத்தேன் யா அல்லாஹ் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்லுகிறார், பொய் சொல்லுகிறார். இந்த இல்மை கற்றார், ஏன்? உன்னை ஆலிம் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக போற்றிவிட்டார்கள். இந்த ஆலிமை முகம் குப்புற நரகத்தில் தேறியீர்கள் என்று அல்லாஹ் கற்றுக் கொள்வார். குர்ஆனை அழகாக ஓதியவர், ஏன் ஓதினாய்? யா அல்லாஹ், உன்னுடைய கலாம். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்லுகிறாய். உன்னை மக்கள் காரி என்று போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக ஓதினாய், அதற்காக கற்றுக் கொடுத்தாய், தூக்கி நரகத்தில் எரியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இக்லாஸ். இல்மை தேடும் பொழுது இந்த 3 அடிப்படைகள் இருக்க வேண்டும். ஒன்று, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை இந்த இல்மு போக்க வேண்டும்.
என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மூடத்தனத்தை, அறியாமையை இந்த இல்மு போக்க வேண்டும். இரண்டாவது, இந்த இல்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும், நான் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த அறிந்து கொண்டதை செயல்படுத்த வேண்டும். மூன்றாவது, அந்த அறிந்த செயல்படுத்திய இல்மை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த இஹ்லாஸ் இந்த மூன்றையும் இருக்க வேண்டும். என்னை சீர்படுத்துவதற்கு, சீர்படுத்தி நான் செயல்படுவதற்கு, செயல்பட்டதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த மூன்றிலும் இஹ்லாஸ் இருந்தால் பயணியுங்கள். உங்களுடைய பாதையை அல்லாஹ் விசாலப்படுத்துவார். நீங்கள் எண்ணி பார்க்காத முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய இல்மை கொண்டு போய் சேர்ப்பார். நம் புகாரியை ஏன் ரஹ்மத்துல்லாஹ் என்று அழைக்கிறோம்? முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் எந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய பெயர் கூறப்பட்டால் இவ்வளவு கண்ணியமாக பெயரை கொண்டு உச்சரிக்கிறோம். ஏன்? அவருடைய இல்மை. ஏன் யா அல்லாஹ் இவ்வளவு உலகத்திலே எவ்வளவோ மக்கள் இருந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய இல்மை நிலையாக ஆக்கினார். அவருடைய உள்ளம் வைத்திருந்த இஹ்லாஸ், உள்ளம் சுமந்திருந்த அந்த அல்லாஹ்விற்காக மட்டும் என்ற தன்மை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இல்மை ஆக்குவானாக. இரண்டாவது, இந்த இல்மை தேடும் பொழுது பாவங்கள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால், இந்த இல்மை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். முன்னால் கூறினேன், இந்த இல்மு சுத்தமானது, தூய்மையானது. யாருடைய உள்ளத்தில் வரும் தெரியுமா? யாருடைய உள்ளத்தில் தூய்மையும் சுத்தமும் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பார். வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுகுமுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை, அறியாததை கற்றுக் கொடுப்பார். இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். நான்காவது, தெரியாத விஷயத்தை, மார்க்கத்தில் கல்வி இல்லாத விஷயத்தில் எனக்கு கல்வி இல்லை, எனக்கு தெரியாது என்று விட்டுவிடுங்கள். ஃபத்வாவில் ஆர்வம் கொள்ளாதீர்கள். மார்க்க தீர்ப்பை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலே ஆர்வம் கொள்ளாதீர்கள். இல்மை கற்று முதலில் செயல்படுவதற்கு அதிகமான ஆர்வத்தை இதைவிட அதிகமாக கொடுங்கள். ஐந்தாவது, மிக முக்கியமானது, எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் கூறிக்கொள்கிறேன், தவாது. இந்த இல்மில் பணிவை வெளிப்படுத்துதல். பணிவென்றால் என்ன? பணிவென்றால் என்ன? எனக்கு தெரியாததை தெரியாது என்று ஒத்துக்கொள்வது. தெரியாததை தெரியாது என்று ஒத்துக்கொள்ளுதல். இந்த தன்மை இன்று பலரிடத்திலே இல்லாத காரணத்தால் தான் மிகப்பெரிய முசீபத்துகளும் மிகப்பெரிய ஃபித்னாக்களும் குழப்பங்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. நம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய அகீதத்து தஹாவியிலே ஒரு மத்தனை, ஒரு வரியை கொண்டு வருகிறார்கள். وَنَقُولُ اللَّهُ أَعْلَمُ فِيمَا اشْتَبَهَ عَلَيْنَا عِلْمُهُ. இந்த இல்மிலே எங்களுக்கு தெளிவில்லையோ, மூடம் இருக்கிறதோ, அந்த இல்மை குறித்து நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹு அஅலம். என்ன சொல்லுவோம்? அல்லாஹு அஅலம். எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தான் அறிந்தவன். மிகப்பெரிய விஷயம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்களுடைய மகன் இப்னு உமர் மிகப்பெரிய ஆள். வந்தார்கள் ஒருவர், உமரே, இப்னு உமரே, எனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும். இப்னு உமர் சொன்னார்கள், எனக்கு தெரியாது, அறிந்தவரிடத்திலே சென்று கேளுங்கள். உலமாக்களை அணுகி கேள். இப்னு உமர், உங்களுக்கு தெரியாது? ஆம், எனக்கு தெரியாது. உலமாக்களை அணுகி கேள். அல்லாஹ் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ், ஷாஃபிஈ மிகப்பெரியவர், இல்மில் மிக உயர்ந்தவர். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ், அஹ்மத் பின் ஹம்பல் மூத்தவர் இல்மில். நம் ஷாஃபிஈ அவர்களை விட நம்ம அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சுஜூதில் நம் ஷாஃபிஈக்கு பிரார்த்தனை செய்வார்கள். பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு ஆலிம் இன்னொரு ஆலிமுடைய உயர்வுக்காக பிரார்த்தனை செய்கிறார். இங்கே இருக்கிறது இந்த மனப்பான்மை இந்த சமூகத்தில். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மாணவர்கள் ஒருவர் கேட்டார், ஏன் இமாம் ஷாஃபிஈக்கு பிரார்த்தனை செய்தீர்கள்? அவர் இந்த சமூகத்திலே சூரியனை போன்றவர். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், அவர் இந்த சமூகத்திலே சூரியனை போன்றவர், அவரை கொண்டு பலன் பெறுவார்கள். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் இடத்திலே வந்து கேட்டார்கள், எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இவ்வளவு பெரிய இல்முல் பஹர், 40 மஸ்அலாக்களை கொண்டு ஒருவர் வந்தார், 40 கேள்விகளை கொண்டு வந்தார். 4 கேள்விகளுக்கு மாலிக் பதில் சொன்னார்கள். மற்றதுக்கெல்லாம் சொன்னார்கள், லா அதிரி லா அதிரி லா அதிரி லா அதிரி, எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. அவர் கோபமடைந்தார். மாலிக், எவ்வளவு பெரிய ஆளும் நீங்கள்,
எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், 40 கேள்வி கேட்கிறேன், 4 மட்டும் பதில் சொல்கிறீர்களே. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், கிளம்பு, வாகனத்திலேயே நீ யாரையெல்லாம் சந்திக்கிறாயோ அவரிடத்தில் எல்லாம் சொல். மாலிக் இடத்திலே 40 கேள்விகள் கேட்டேன், 4 கேள்விகளுக்கு பதில் சொன்னார், மற்றதற்கெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னார். இமாம் மாலிக்கிற்கு தெரியவில்லை என்று மக்களுக்கு சொல். தவாது, பணிவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் தங்களிடத்திலே கேட்கப்பட்டால் என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்தால் சொல்கிறேன் என்று சொல்லுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்தால் சொல்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யூதர்களுடைய உதவியை கொண்டு குறைஷிகள் காஃபிர்கள் வந்து கேட்டார்கள் 3 கேள்விகளை. அல்லாஹ்வுடைய தூதர், நான் சொல்கிறேன், நாளை பதில் சொல்கிறேன், நாளை பதில் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி இறக்கவே இல்லை. நாட்களுக்கு பிறகு வஹி இறக்கினான். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا இல்லா இன்ஷா அல்லாஹ். ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்து முடிப்பேன், கூறுவேன் என்று சொல்லாதீர்கள் நபியே, இல்லா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அவரிடத்தில் கேட்கப்பட்டது அலைஹிஸ்ஸலாம், அவருடைய சபையில் அறிந்தவர் யார்? மூசா சொன்னார்கள், நான் தான் அறிந்தவர், எல்லோரை விடவும் அறிந்தவன் நான் தான். மூசாவிற்கு அல்லாஹ் வஹி இறக்கிறான். அடுத்த நிமிடம், நபி மூசா, உன்னை விட அறிந்தவரும் இந்த பூமியில் இருக்கிறார். ஹிதர் கடவுள்கள் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருப்பார், அவரை சந்திக்க செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்மை தேடி தன்னிடத்தில் இல்லாத இல்ம் இன்னொரு இடத்தில் இருக்கிறது என்று தேடிச் செல்கிறார்கள். அவர் நபியாக இருப்பாரா அல்லது இவர் அறிஞராக அல்லது அல்லாஹ்வுடைய வலியாக இருப்பாரா, கருத்து வேறுபாடுகள். ஆனால் மூசாவை விட தகுதியில் கண்ணியத்தில் குறைந்தவர் தான் மூசா. அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுவார், உல் அஸ்மி மினர் ருசுல். ஆனால் தன்னிடத்தில் இல்லாத இல்ம் இன்னொருவர் தன்னுடைய சமூகத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறியவுடன் அவ்வளவு தூரம் பயணம் செய்து அவரிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இல்மை கற்றுக்கொள்வதற்காக உங்களோடு பயணிக்க எனக்கு அனுமதி கொடுப்பீர்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தவாது, பணிவு. லா அத்ரி, சஹாபாக்களிடத்தில் கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிந்தவர். இந்த ஒரு தன்மை நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும், நம்முடைய செயல்களில் வர வேண்டும், நம்முடைய இல்மில் வர வேண்டும். பணிவு. எம்மை விட வயதில் குறைந்தவராக இருந்தாலும், கண்ணியத்தில் குறைந்தவராக இருந்தாலும், வசதியில் குறைந்தவராக இருந்தாலும், இல்ம் இருந்தால் அவரை தேடிச் சென்று அவருடைய சபையில் அமர்ந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் சமூகத்திற்கு தேவையான மிக முக்கியமான காரியம். இல்முடைய பாதையில் இருந்து தூரமாகி இல்மை தங்களுடைய வாழ்விலே ஏதாவது வருமானத்திற்கு இருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த சமூகம் தங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்வி அறிந்து இந்த உலக வாழ்விலும் வறுமை வாழ்விலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்களோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இல்மை தேடி பயணிக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் சமூகத்தின் மத்தியிலே நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மாற்றங்கள் போதாது. இன்ஜினியர் படிப்பதோ, டாக்டர் படிப்பதோ, இதுவெல்லாம் இந்த உலகத்திலே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகள். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுவை பற்றி அறிதல், அல்லாஹுடைய மார்க்க கல்வியை அறிதல் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவன் மீதும் அல்லாஹ் ஆக்கிய கடமை. அந்த கடமையை விட்டுவிட்டு நாளை வறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க முடியாது. நீங்கள் இந்த கடமையை விட்டுவிட்டு கபரிலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. மூமின்களே, அந்த கடமையை விட்டுவிட்டு நாளை வறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ் என்று கேட்க முடியாது. மூமின்களே, நம்முடைய வாழ்வுடைய எல்லா துறைகளையும் சீர்படுத்தக்கூடியது இந்த ஒளி. நம்முடைய கொள்கையை சீர்படுத்தும் இந்த ஒளி, நம்முடைய வாழ்வை சீர்படுத்தும் இந்த ஒளி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்தும் இந்த ஒளி, நம்முடைய உலக வாழ்வில் எல்லா புறங்களிலும் நமக்கு வழிநடத்தும் இந்த ஒளி, நம்முடைய கபருடைய விசாரணையை எளிதாக்கும் இந்த ஒளி, நம்முடைய மறுமையில் நிற்கும் பொழுது நல்லடியார்களோடு அரசின் நிழலிலே நிற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ஒளி, நாளை வறுமையுடைய விசாரணையை நமக்கு எளிதாக்கும் இந்த ஒளி, சிராத்துடைய பாலத்தை கடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ஒளி, நரகத்திலிருந்து நமக்கு விடுதலையை வாங்கித் தரும் இந்த ஒளி, அல்லாஹ்வுடைய அருளோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் இந்த ஒளி, சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாங்கி தரும் இந்த ஒளி
நாளை மறுமையில் அல்லாஹ்வை இந்த 2 கண்களால் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும், அல்லாஹ்வை அறிய வைக்கும் இந்த ஒளி. இந்த இல்மை தேடி புறப்படுங்கள். உலமாக்கள் இந்த சமூகத்தில் பறந்திருக்கிறார்கள். தமிழ் பேசக்கூடிய சமூகத்திலே எத்தனையோ ஆலிம்கள் கற்றுத் தேர்ந்தவர்கள் இல்மை கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே பேச்சு திறமை இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் மேடையிலே ஏறி பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் இல்ம் இருந்தால் தேடுங்கள், அவருடைய வீட்டின் கதவை தட்டுங்கள், அவர்களுடைய சபையில் அமர்ந்து கல்வியை தேடுவதற்குரிய வாய்ப்புகளை, வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஏற்படுத்தி தந்தால் முதல் வரிசையில் அல்லாஹ் எப்படி அந்த மனிதரை அரவணைத்துக் கொண்டானோ அது போன்று உங்களையும் அரவணைத்துக் கொள்ள அந்த சபைகளை தேடி அமருங்கள். எல்லா நேரத்திலும் பணிவோடு அல்லாஹ்விற்கு எல்லா இல்மையும் ஒப்படைத்து, யா அல்லாஹ், நான் குறைவாக அறிந்தவன் தான், இந்த இல்மை தேடிக்கொண்டே முழுமையான வாழ்வை கழியுங்கள். எந்த நேரத்திலும் எனக்கு போதும், நான் தான் பெரிய ஆலிமாகிவிட்டேன், எல்லாம் தெரிந்து விட்டதென்ற நினைவு வந்து விட்டால் அறிந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் நாம் ஜாகிலாக, மூடனாக, மடையனாக மாறுகிறோம் என்று அல்லாஹ் பாதுகாப்பாக. அல்லாஹ் இந்த இல்மை நமக்கு தருவானாக. புரிந்து கொண்ட, கற்றுக்கொண்ட இல்மிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிதலை தருவானாக. சரியான ஆலிம்கள் குர்ஆன் சுன்னாவை அதனுடைய ஆதாரங்களோடும், அதனுடைய விளக்கங்களோடும், அதனுடைய புரிதல்களோடும் சொல்லித்தரக்கூடிய உலமாக்களுடைய சபையில் அமர்ந்து கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்துவானாக. கல்வியில் நம்முடைய ஆர்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படுத்துவானாக. இந்த கல்வியை கொண்டு இந்த உலக வாழ்வில், மறு உலக வாழ்விலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தருவானாக. இந்த ஒளியின், இந்த அறிவின் ஒளியில்